Taste the Daily. தூத்துக்குடி மாநகராட்சி திமுக கவுன்சிலரும் அவரது கணவரும் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி 40வது வார்டு திமுக மாநகராட்சி கவுன்சிலராக இருப்பவர் ரீக்டா. இவரது கணவர் ஆர்த்தர் மச்சாதுவை பற்றி வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் திமுக வட்ட செயலாளர் பென்சிங் என்பவர் அவதூறு பரப்பும் வகையில் செய்திகளை வெளியிட்டு வந்துள்ளார். இது தொடர்பாக டிஎஸ்பி அலுவலகம், தெற்கு காவல் நிலையம் மற்றும் ஏடிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் காவல்துறையினரை நடவடிக்கை எடுக்க விடாமல் அமைச்சர் கீதா ஜீவன் தனது அதிகாரத்தை பயன்படுத்துவதாக பெண் கவுன்சிலரும் அவரது கணவரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி நகரத்தில் அமைச்சர் மற்றும் திமுகவினருக்கு எதிராக விடியா திமுக மாநகராட்சி பெண் கவுன்சிலரும் அவரது கணவரும் குற்றச்சாட்டு எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் 18ஆம் தேதி அவர்கள் என்னிடம் கெட்ட வார்த்தையில் பேசி என்னை தாக்க வந்தார்கள், கொலை முயற்சி செய்ய வந்தார்கள். ஆகவே அவர்கள் மீது 24ஆம் தேதி எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை செய்யப்பட்டது. இதுவரை அவர்கள் 18 நாட்கள் ஆகியும் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இதற்கு பின்புலமாக வடக்கு மாவட்ட அமைச்சர் அவர்கள் உடந்தையாக இருந்து அவர்களை எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறி வருகிறார்கள். ஆகவே நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். நாங்கள் திமுகவின் மாமன்ற உறுப்பினர், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை.